சனாதனம் இருக்கக்கூடாது என்றால் பெற்றோரை துரத்திவிட வேண்டும். முடியுமா? உதயநிதியை தாக்குகிறாரா அர்ஜுன்? சனாதன தர்மம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில முழங்கினாரு. இந்த நிலையில தான் சனாதன தர்மம் அப்படிங்கிறது வாழ்க்கை முறை, வாழ்க்கையை எப்படி வாழணும், அடுத்தவங்களோட பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கறதும் சனாதன தர்மத்துல ஒன்னா இருக்கு. வயசான காலத்துல அப்பா அம்மாவை கடவுள் மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சனாதன தர்மம் சொல்லுது. சனாதன தர்மம் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்பா அம்மாவை வெளியே துரத்திடணும். முடியுமா அப்படின்னு நடிகர் அர்ஜுன் கேட்டிருக்காரு. நடிகர் அர்ஜுன் நடிச்சிருக்கக்கூடிய படம் பிளாஸ்ட். இந்த படம் இப்போ தியேட்டர்கள்ல வெளியாகி இருக்கு. நடிகை அபிராமி உட்பட பல பேர் நடிச்சிருக்கக்கூடிய நிலையில சுபாஷ் கே ராஜ் இயக்கியிருக்காரு. இந்த நிலையில தான் சென்னையில பத்திரிகையாளர்களுக்கான காட்சி திரையிடப்பட்டது. அதுக்கு பின்னாடி படக்குழுவினர் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. அப்போ நடிகர் அர்ஜுன் கிட்ட சனாதன தர்மம் பத்தி பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி எழுப்பினாரு. அது தொடர்பா அவரு சனாதனம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டாரு. இந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தமில்லாத கேள்வியா இருந்தாலும் கூட உங்களுக்கு சம்பந்தமான கேள்விதான் இது. நீங்க ஆக்ஷன்லயும் கிங்கு, ஆன்மீகத்திலயும் கிங்கு, நீங்க கோயில் எல்லாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு அர்ஜுன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா சனாதனம் அப்படிங்கிறது வாழ்க்கை முறை, எப்படி நடந்துக்கணும், வாழ்க்கையை எப்படி வாழணும், தப்பு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களோட பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கறதும் சனாதன தர்மத்துல ஒண்ணு. நாம குழந்தைகளா இருக்கிறப்போ நம்மள அம்மா அப்பா எப்படி அன்பா பாத்துக்கிட்டாங்க, வயசான காலத்துல அவங்களையும் நம்மள பாத்துக்கிட்டது மாதிரி பாத்துக்கணும், கடவுள் மாதிரி பாத்துக்கணும், அதையும் சனாதன தர்மம் சொல்லுது. அதனால சனாதன தர்மம் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்பா அம்மாவை வெளியே துரத்திடணும். முடியுமா? சனாதன தர்மம் அப்படிங்கிறது மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மம் பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன், அதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. தமிழகத்துல தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் அடிக்கடி சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வராரு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரா இருந்தப்போ டெங்கு, மலேரியா, கொரோனா மாதிரி சனாதனம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாரு. உதயநிதி ஸ்டாலின் மேல பல மாநிலங்கள்ல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி தேர்தல்ல தோல்வி அடைஞ்சு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரானாரு. அதுக்கு பின்னாடி கூடின முதல் சட்டசபை கூட்டத்தொடர்ல பேசுறப்பவும் கூட சனாதன தர்மம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு முழங்கினாரு. இது சர்ச்சையை கிளப்புச்சு. இதனால அர்ஜுன் அவரை மனசுல வச்சுதான் இந்த பதில சொன்னாரா அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க.